தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 780619422275 தொடர்பு கொள்ளுங்கள். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக தமிழின் தலைமை ஆசிரியர் செந்தில் அவர்கள் வந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சந்திரன். வணக்கம். நேயர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள், சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ல போட்டிருங்க. சார், டெல்லி தேர்தல் 27 ஆண்டுகளுக்கு பின்பு பாஜக ஆட்சி அமைக்கிறது. தொடர்ந்து 3வது முறையாக அரவிந்த் கெஜ்ரிவால் வருவார் அப்படின்னு பலரும் எதிர்பார்த்தாங்க. வர முடியல, தோல்வியை சந்திச்சிருக்கிறார். தொடர்ந்து 3வது முறையாக வரலாற்று சிறப்பு படைத்திருக்கிறது காங்கிரஸ். ஒரு இடத்துல கூட ஜெயிக்கல. ஈரோட்லையும் திமுக வேட்பாளர் ஜெயிச்சிட்டார். எப்படி பார்க்குறீங்க சார்? டெல்லி ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயம். காரணம் என்னன்னா, பிஜேபி ஜெயிச்சது ஏற்கனவே எதிர்பார்த்ததுதான் வச்சுங்களேன். காரணம் என்னன்னா, எப்போ ஆம் ஆத்மி அண்ட் காங்கிரஸ் கூட்டணி இல்லையோ அப்பயே அட்வான்டேஜ் டு பிஜேபி அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு. இதுல ஒரு வருத்தம் நான் என்ன சொன்னேன்னா, காங்கிரஸ் இதே மாதிரி ஒரு சூழ்நிலை போனா மறுபரிசீலனை தன்னை சுய பரிசோதனைன்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, அதை செஞ்சுக்கணும். என்ன காரணம்னா, அட்லீஸ்ட் கிட்டத்தட்ட இது 3வது முறை ஹேட்ரிக் அடிச்சிருக்கு 0ல காங்கிரஸ். ஸோ அவங்களுக்கு இத்தனைக்கும் தலைநகரம், நீங்கள் பிஜேபி அண்டு அதோட சூழ்நிலை என்னன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சவங்க, படித்தவர்கள் அதிகம் வாழும் பகுதி அப்படின்னு கருதப்படுற ஒரு டெல்லி யூனியன் பிரதேசத்தில் ஏன் இவ்வளோ ஒரு அலட்சியமாக காங்கிரஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம, ஏன்னா கெஜ்ரிவாலை பொறுத்த வரைக்கும் அவருக்கு என்ன காரணம்னு எல்லாத்துக்கும் தெரியும். புதிய மதுபான கொள்கையில் அவர் அடுத்தடுத்த விஷயங்கள், அவருக்கு மனோஜ் சிசோடியா என்ன இந்த மாதிரி ஒரு பெரிய செட்பேக் அவருக்கு இருந்தது. அதனால அவர் எல்லாம் எதிர்பார்த்ததே காரணம் என்னன்னா, ஜெயிப்பாரு, ஒரு நெக்கில் ஜெயிப்பாருன்னு எதிர்பார்த்தாங்க. பட் அவரே தோல்வி அப்படிங்கிறதெல்லாம் எதிர்பாராத ஒரு விஷயம் நடந்துருச்சு. அரசியலில் சில விஷயங்கள் இந்த மாதிரி நடக்கும். என்ன காரணம்னா, அவர் வர்றப்போ ஒரு பெரிய அவருக்கு ஒரு வரவேற்பு இருந்தது. என்னன்னா, படித்தவர், ஐஐடி முடித்தவர் அவரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளீன் கவர்னன்ஸ் கொடுப்பாரு அப்படின்னு ஒரு பெரிய இமேஜ் அவருக்கு இருந்தது. பட் அதை பிஜேபி தெளிவாக அடித்து, நீங்கள் அதை வச்சு தானே நீங்கள் ஒரு பெரிய கட்டமைப்பை ஏற்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதுனால தான் அடித்து காலி பண்ணிட்டாங்க. நீங்கள் டெல்லியோட இருந்திருந்தாருன்னா அவர் விட்டுருப்பாங்க. ஹரியானா, அடுத்தது கோவான்னு அவருடைய அந்த விரிவாக்கத்தை பிஜேபி விரும்பலை. அதுதான், அதனால தான் அவருடைய வீழ்ச்சிக்கு இன்னைக்கு காரணம் அதுதான். 2வது அவருடைய பிடிவாதம், பெரிய பிடிவாதம். அதில் சரி, நீங்கள் நம்ம பிஜேபிங்கிற ஒரு ஒரு என்ன சொல்றது, அவங்கள காலி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒன்றா சேர்ந்து பண்ணணுங்கிறது தான் இந்தியா கூட்டணின்னு ஒன்று உருவாக்கப்பட்டது. பட் ஆம் ஆத்மியும் மம்தாவும் தான் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் ஆரம்பத்துலேருந்தே முரண்டு பிடிச்சிக்கிட்டே வந்தாங்க. காரணம் என்னன்னா, சுயலாபம் அப்படிதான் சொல்லணும். எங்கே டெல்லியில் அடுத்தவங்களோட கூட்டணி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு என்னென்ன தொகுதிகள் பங்கீடு, நம்மளுக்கான அதிகார பகிர்வு அப்படின்னு வந்துடும். வேண்டாம், டெல்லிங்கிறது நம்மளுக்கான விஷயமானு ஆம் ஆத்மி ஆரம்பத்திலேருந்து அந்த வேலையை பண்ணிகிட்டே இருந்தது. அதுக்கான பலனை இன்னைக்கு அனுபவிக்குது. ஏன்னா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, நீங்கள் காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் இருந்தால் கண்டிப்பாக கிட்டத்தட்ட ஒரு 13-14 தொகுதியில் தான் பிஜேபி ஜெயிச்சிருக்கும் அந்த முறை. அதுதான். ஆமாம், நீங்கள் பார்த்தீங்கன்னா அர்த்மெட்டிக்கல் அப்படி தான் வருது. பட்டு இனிமேல் பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. பட் ஆனால் காங்கிரஸ் இதே ஒரு சூழ்நிலை போனால் என்ன கண்ணா, பெரிய கேடஸு உள்ள ஒரு கட்சி, 2வது பெரிய கட்சி இந்தியாவில், ஏன் இவங்க இந்த மாநில தேர்தல், சட்டமன்ற தேர்தலில் ரொம்ப அலட்சியமாக இருக்கிறாங்கிறத மீண்டும் ஒரு முறை நிரூபிச்சிருக்குது காங்கிரஸ். நீங்கள் தனியாக நிற்கிறதுன்னு முடிவு பண்ண காங்கிரஸ், நீங்கள் ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கணும். ஏன்னா இத்தனைக்கும் பிரியங்கான்னு ஒரு புதிய வரவு, அவங்க வந்ததுக்கப்புறம் நடந்த ஒரு சட்டமன்ற தேர்தல் இதுவும் கூட. பட் நல்லா ஒர்க் பண்ணியிருந்துருக்கலாம். அவங்க நல்லபடியாக கேண்டிடேட்ஸை போட்டிருக்கலாம். ஏன் திருப்பியும் அதே ஒரு தடுமாற்றம், சர்க்கிள் அப்படிங்கிறத காங்கிரஸ் மாற்றிக்கணும். நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் கேரளாவில் ராகுலுக்கும் ஓட்டு போட்டாங்க, ஜெயிச்சாரு. அடுத்தது பிரியங்காவுக்கும் ஓட்டு போட்டிருக்காங்க. பட் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறையாவது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு சுற்றுப்பயணம், ஒரு கட்சி நிகழ்ச்சிகள், எதையுமே காங்கிரஸ் பண்றதில்லை. ராகுலும் பண்றதில்லை. நீங்கள் அதுக்கப்புறம் இப்போ பிரியங்காவும் அதே மாதிரி ஒரு சூழ்நிலை. நீங்கள் அவங்க 2 பேரும் ஜெயிச்சா போதுமா? ஜெயிச்சு ஆட்சி பிடிக்க வேண்டாமா? இதே சூழ்நிலை தொடர்ந்தா திரும்ப அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் எப்படி ஜெயிக்க முடியும்? ஒவ்வொரு மாநிலம் தானங்க உங்களுக்கு ஒரு முக்கியம்.
நான் வந்து கண்டிப்பா. அதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன், இந்த லோக்சபாவை பார்த்துக்கலாம், இதெல்லாம் அசெம்பிளி தேவையில்லையேன்னு நினைக்கிறாங்கன்னா அப்புறம் எப்படி ஜெயிக்க முடியும்? பட் ம். காங்கிரஸ் அவங்க சூழ்நிலையை மாற்றிக்கணும். அவங்க சவுத்து மட்டும் நம்மளுக்கு போதும், நார்த்து பரவாயில்ல, தேவையில்ல அப்படின்னு நினைக்கிறாங்களான்னு புரியல. ம். ம். அதனால இந்த டெல்லி தேர்தல் வந்து எப்படி கெஜ்ரிவாலுக்கு ஒரு பெரிய படிப்பினையை கொடுத்துருக்கோ, காங்கிரஸும் இது ஒரு படிப்பினையா எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்த சட்டமன்ற தேர்தல்களில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இறங்கி வெற்றியோ தோல்வியோ ஒரு கடுமையான முயற்சியே வேணும். நீங்க ஒவ்வொரு ரொம்ப வீக்கா இருக்கிற பெர்சன்டேஜ் ஓட்டு ரொம்ப கம்மியா இருக்கிற ஒவ்வொரு மாநிலத்திலையும் பிஜேபியோடைய ஆட்டிடியூடோ அவங்களுடைய ஃபங்க்ஷனிங்கை வந்து காங்கிரஸ் அது ஒரு எடுத்துக்காட்டாவது எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கோரிக்கையா இருக்கு. பட் காங்கிரஸ் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா அவங்க அடுத்தடுத்த விஷயங்கள் போனாதான் திமுக ம். போன்ற கட்சிகளும் ஒரு காலப்போக்கில் காங்கிரஸ் கை கழுவுறதோட ஒரு வழி இல்லைல்ல, இதே சூழ்நிலை தொடர்ந்தா. கண்டிப்பா. அதனால காங்கிரஸ் வந்து இது ஒரு படிப்படியா வச்சு தன்னை வந்து நிலைநிறுத்திக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன் சந்திரன். கண்டிப்பா பட் சார். இப்போ டெல்லியில வந்து 26 இடங்கள் கிட்டக்க ஆம் ஆத்மி வெற்றி பெற்றிருக்கிறாங்க. பாஜக என்னதான் 40+ இடங்கள்ல வெற்றி பெற்றாலும், பெரும்பான்மையான நபர்கள் வந்து வெறும் 2000 வாக்குகளுக்கு கீழ, 1000 வாக்குகளுக்கு கீழ அப்படிங்கிற வித்தியாசத்துல தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. 2 கட்சிகளுக்கும் இடையே ஒரு 3% கீழ தான் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து ஒண்ணும் பெரிய வெற்றி இல்ல. ஆம் ஆத்மி இன்னும் கொஞ்சம் வேலை பார்த்திருக்கணும் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது. இதை எப்படி எடுத்துக்கிறது? 100% உண்மைதான். நீங்க சொல்றது 100% உண்மை. பட் ஆம் ஆத்மிக்கு வந்து நீங்க அவங்க காங்கிரஸோட காங்கிரஸோட கூட்டணியே இல்லாம இருந்திருக்கலாம். ம். அது ஒரு பெரிய மைனஸ். ஒரு காங்கிரஸோட கூட்டணி, லோக்சபால காங்கிரஸோட கூட்டணி, நீங்க அசெம்பிளியில காங்கிரஸ் கூட்டணி இல்லைன்னா நீங்க அது எப்படி நீங்க மேட் அவுட் பண்ணுவீங்க? எப்படி நீங்க வந்து இந்த ஃபீல்டுல போய் நீங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? ம். ஒவ்வொரு விஷயமும் இருக்குல்ல. நீங்க வந்து நேத்து ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு வேற மாரி பேசிட்டு, இன்னும் ஒரு 6 மாசம் கழிச்சு பேசினா, நீங்க வந்து பார்ப்பாங்கல்ல பப்ளிக்கு. நீங்க ம். அதுல வந்து ஒண்ணு கூட்டணிய வச்சிருந்திருக்கணும். சீட் ஷேரிங் எடுத்தோனே ஆம் ஆத்மி தான் இந்த விஷயத்துல அனௌன்ஸ் பண்ணுச்சு எடுத்தோனயே. டெல்லி ம். சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டிங்கிறத ஆம் ஆத்மி தான் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுது. ம். காங்கிரஸ் சொல்லல. பட் வேற வழி இல்ல காங்கிரஸுக்கு. அவங்க வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் காங்கிரஸ் என்ன பண்ணும்? அவங்களும் ம். தவிர்த்தாங்க. பட் இப்ப நீங்க சொன்ன மாரி கணக்குல பார்த்தீங்கன்னா, அதுதான் நான் சொல்றேன். அதிகபட்சம் 10லேருந்து 13 தொகுதிகள் மட்டும் தான் பிஜேபி ஜெயிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு. ஆனால், ம். இப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சு? இப்போ இவங்களுடைய 2 பேருடைய பிரிவினால ஆட்டோமேட்டிக்கா பிஜேபிக்கு ஒரு பிளஸ் ஆயிடுச்சு. நீங்க இனிமே 5 வருஷம் இருக்குங்க. நான் 5 ம். வருட காலத்துக்கு அப்புறம் நீங்க ம். கெஜ்ரிவால் இருக்கணும். இதே மாரி இருந்தா ஆந்திரா. ம். ஒவ்வொரு சூழ்நிலை இப்படித்தானே போயிட்டு இருக்குது. நீங்க ம். ஒற்றுமை இல்லைன்னா பிஜேபிய தோற்கடிக்க முடியாதுங்கிறத இனிமையாவது மாநில கட்சிகளும் காங்கிரஸும் உணர்ந்து கூட்டணி கரெக்டா பேச்சுவார்த்தை விட்டு கொடுத்து இருந்தாதான் சரியா இருக்கும். ஏன்னா அடுத்தது நம்மளுக்கு ஊபி வரப்போகுது எலெக்ஷனு. ம். சரி அதுலயும் இதே மாதிரி அகிலேஷ் பிஜேபி இதுக்கான விஷயங்கள் இது அகிலேஷ் காங்கிரஸ் இதே மாதிரி முரண்டு பிடிச்சி ஏதாவது ஒருத்தர் இறங்கினா சரியா இருக்காது. நீங்க ம். மகாராஷ்டிரா கண்கூடா பார்த்தாங்கல்ல. ஆமா. மகாராஷ்டிரால அவங்களுக்குள்ள சரியான ஒத்துமை இல்லாதனால தானே இன்னைக்கு இப்படி வீழ்ச்சி ஆனது. இப்ப அடுத்த கட்டமா இப்படி போயிட்டு இருக்குது. அதனால இந்த விஷயத்துல பிஜேபின்னு நீங்க ஒரு பொது எதிரியை நீங்க முடிவு பண்ணீங்கன்னா, உங்களுக்குள்ள ம். விட்டு கொடுத்தல் இல்லைன்னா, அந்த பொது எதிரியை உங்களால வீழ்த்த முடியாது அப்படிங்கிறது டெல்லியும் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கு. இனியாவது காங்கிரஸ் கூட்டணியில் உள்ள இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகள் விட்டு கொடுக்கும் ம். மனப்பான்மை வேணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வந்து நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கு. கண்டிப்பா சார். இப்ப டெல்லி தேர்தல்ல பார்த்தீங்கன்னா, இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவ், மம்தா பானர்ஜி, அப்புறம் சரத்பவார், அப்புறம் இவரு லல்லு பிரசாத் யாதவ் வரைக்கும் இவங்க எல்லாருமே அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வந்து நாங்க ஆதரவு கண்டிப்பா. தரோம். ஆம் ஆத்மிக்கு குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. காங்கிரஸ கிட்டத்தட்ட கழட்டி விட்ட மாரி அவங்க பண்ணிட்டாங்க. காங்கிரஸ் வந்து என்ன சொல்றாங்க, நாங்க 100 இடத்த வெற்றி பெற்றிருக்கிறோம். நாடாளுமன்ற தேர்தல்ல. எங்களுக்குன்னு பாரம்பரியம் இருக்கு. எங்க கட்சிய நாங்க பாதுகாக்கணும் அப்படிங்கிற இடத்துலயும் அவங்க பேசுறாங்க. இதுல எந்த இடத்துல என்ன மாதிரியான தவறுகள் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு? கெஜ்ரிவால் வந்து பிடிவாதக்காரரு. காங்கிரஸ கழட்டி விட்டு நம்மலாம் ஒரு கூட்டணியா இருந்துக்கலான்ற மாரி ஒரு பேச்சு போனதாகவும் சொல்றாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இல்ல 100% காங்கிரஸோடைய வந்து காங்கிரஸ் இந்த மாதிரி விட்டு கொடுத்து தான் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய பலகீனமான சூழ்நிலைக்கு போயிடுச்சு. நீங்க பல மாநிலங்கள்ல மாநில கட்சிகளை மட்டுமே சார்ந்து வாழ வேண்டிய ம். கட்டாயத்துக்கு காங்கிரஸ் வந்துருச்சு. நீங்க எல்லாம் என்ன காரணம்னா, நீங்க திருச்சி தமிழ்நாட்டே எடுத்துக்கங்களேன் நீங்க. நீங்க ம். தனியா நின்னு என்ன பண்ண முடியும் உங்களால? ஒண்ணுமே பண்ண முடியாது.
இதே மாதிரி தான் பல மாநிலங்களில் காங்கிரஸோடைய நிலைமை இருக்கு. பட் காங்கிரஸ் நினைக்கிறது கரெக்டு தான். ஏன்னா தேசிய கட்சிங்கிறது அவங்க தான், அதில் மாற்று கருத்து கிடையாது. நீங்கள் பிஜேபியை நீங்கள் வீழ்த்தணும்னா காங்கிரஸ் உறுதுணை இல்லாமல் நீங்கள் பண்ண முடியாது. எந்த மாநில கட்சிகளும் நினைச்சா பண்ண முடியுமா? பண்ண முடியாது. இந்த விஷயத்துல அது பட் அது அவங்க என்ன நினைக்கிறாங்க, மாநில கட்சி நீங்கள் இப்போ 40 தொகுதி இருக்கு, நீங்கள் காங்கிரஸுக்கு 10 கொடுங்க, மீதி 30 எடுங்க. இந்த மாதிரி தான் இப்போ நம்ம ஃபார்முலா வந்து எல்லா ஊர்லேயும் அடாப்ட் பண்ணால் தான். நீங்கள் அசம்பிளிலையும் அதே மாதிரி 234, காங்கிரஸுக்கு 25, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை சரியாக பயன்படுத்திக்கணும். பட் காங்கிரஸும் இந்த பெரிய அண்ணன் மனநிலைன்னு சொல்லுவாங்கல்ல, நீங்கள் வந்து 50-50 அப்படின்லாம் எதிர்பார்த்தா அதுவும் சரியா இருக்காது. உண்மைதான். ஏன்னா இப்போ நீங்கள் அங்கே 70 தான் டெல்லியில், நீங்கள் எனக்கு 35னா வாய்ப்பு இல்லை தானே. ஏன்னா அவங்க வந்து 2 ட்ரிப்பு ஜெயிச்சிட்டாங்க, 3வது முறை ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இந்த விதத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து காங்கிரஸும் விட்டு கொடுத்துருக்கணும், அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் பட் இது தோல்விங்கிறது 2 பேருக்கும் இன்னைக்கு. பட் காங்கிரஸ் கூட பெரிய நஷ்டம் இல்லைன்னு வச்சுங்களேன்ப்பா, சட்டமன்றம் இதில் ஒன்று. பட் நீங்கள் இழந்துட்டீங்க. இனிமே இந்த 5 வருஷத்துல பிஜேபி உங்களுக்கு நசிக்கிறாதா, நீங்க கண்டிப்பா உங்களை ஒண்ணு இல்லாம பண்ணிடும். அடுத்த எலெக்ஷனுக்கு உங்களால எப்படி 2030 உங்களுடைய நிலைமை என்ன ஆகும்? ஆம் ஆத்மிக்கு இந்த பிடிவாதம் வந்து காங்கிரஸோட போட்டி போடுறீங்க, ரைட்டு. ஆனால் இப்ப நீங்க எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸாம்பிள் தானே உங்களுக்கு. நீங்க சரத்பவார்ல ஆரம்பிச்சு, மம்தால ஆரம்பிச்சு நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணீங்க, என்ன ஆச்சு? ஒண்ணுமே இல்லையா உங்களுக்கு? நீங்க காங்கிரஸ் மேல உள்ள ஒரு கோவத்துல இதெல்லாம் பண்ணீங்க, ரியாக்ட் பண்ணீங்க. இந்த விஷயத்துல உட்கார்ந்து பேசி முடிவு பண்ணலன்னா மீண்டும் பிஜேபிக்கு நீங்க அடுத்தடுத்த வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்படிங்கிறத உணரணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் சந்திரன். கண்டிப்பாக சார். இப்போ நீங்கள் சொன்ன இந்த பதிலே ஒரு ஒரு சின்ன துணை கேள்வி மாதிரி. இன்னைக்கு மம்தா பானர்ஜி அவர்களாக இருக்கட்டும், உத்தவ் தாக்கரே, சரத்பவார், அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ், அரவிந்த் கெஜ்ரிவால், இவங்க எல்லாமே மாநில கட்சிகள் தான். இந்த மாநில கட்சிகளுடைய பட்டியலில் திமுகவை தவிர்த்து மற்ற எல்லாருக்குமே வந்து பெரிய அளவுக்கு கொள்கை இல்லைன்னா எதிர்காலம் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது. காங்கிரஸ் வந்து தோல்வியை சந்திச்சுன்னா இவர்களுக்கு தான் முதல்ல நஷ்டம் வரும். பிஜேபிக்கு ஈக்குவலாக காங்கிரஸ் வந்து ஓட் பேங்க் வச்சிருக்கிறாங்க, ஆனால் சில பெர்ஃபார்மன்ஸ் இதனால தோல்வி சந்திச்சுட்டு வராங்க. நஷ்டம் என்னமோ அந்த சின்ன கட்சிகள் தான் அழியும் அப்படின்னு ஒரு பார்வை அரசியல் திறனாய்வாளர்கள் சொல்றாங்க. அது சரியான பார்வையா? இல்லை, உண்மைதான், 100% உண்மை. உங்களுக்கு என்ன, நீங்கள் காங்கிரஸ் அழிய நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சவுத்தில் வந்து அது பெரிய பாதிப்பு இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது சார்ந்த மாநில கட்சிகள் இருக்க ரொம்ப கம்மி சவுத்தில் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா. பட் அதே சேம் டைம் மற்ற எல்லா ஊர்லேயும் இதே மாதிரி நீங்கள் மகாராஷ்டிராவுக்கு மேலே ஏறி மகாராஷ்டிரா போக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அடுத்தது பீகார், லல்லு பிரசாத் யாதவ், நீங்கள் ஒவ்வொரு மாநிலங்களிலும் இதே மாதிரி சூழ்நிலை. காங்கிரஸ் அழிய அவங்களுக்கும் வீக்காக ஆரம்பிக்கும். நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் அந்த ஒரு விஷயத்தில் பிஜேபியோட ஸ்டாண்டு இன்னைக்கு, நீங்கள் மாநில கட்சிகளோட கூட்டணி வச்சாலும் அங்கே நான் தான் தலைவர், அதுக்கப்புறம் நீ வா அப்படிங்கிறதுல அவன் தெளிவாக இருக்கான். நீங்க பாருங்களேன், மகாராஷ்டிரால அதை நம்ம கண் கூட பார்க்குறோம்ல. நீங்க வந்து இதுல இருந்து தாக்கரேட்ல இருந்து பிரிஞ்சு வந்தவங்க, சரத்பவார்ல இருந்து பிரிஞ்சவங்க எல்லாமே நீங்க காலி பண்ணிட்டாங்களே. பிஜேபி தான் நீங்க கரைச்சிருச்சு இல்ல அதை. ஆமா. பட் அந்த பிஜேபி தான் திருப்பி வருது. இப்ப நீங்க அதே மாதிரி தான் நீங்க இதுலயும் பீகார்லயும் அதே தான் நடக்கும். நிதிஷ் நீங்க இருந்தாலும் பட் இது பிஜேபி நான் தான் ஃபர்ஸ்ட், நீ ஏன்ட்டு ஷேர் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை வரும். பண்ணிட்டு இருக்காங்க தெளிவா. பட் அந்த சூழ்நிலையை வந்து காங்கிரஸ் அதாவது அடாப்ட் பண்ண முடியல, அவங்களால ஃபாலோ பண்ண முடியல. கண்டிப்பா. அதனாலதான் இந்த ஒரு வீக்குக்கு காரணம் சந்திரன். சார், ஒரு புறம் டெல்லி தேர்தல், இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பயங்கரமாக பரபரப்பாக பேசினாங்க. சீமான் அவர்கள் வந்து அநாகரீகத்தினுடைய உச்சத்துக்கு போய் பெரியாரை இழிவாக பேசினார். அண்ணாமலையே இப்போ சீமானை விமர்சனம் பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சு. நோட்டாவே பல இடங்களில் நாம் தமிழர் தாண்டவில்லை. ஒரு புறம் இப்படி இருக்குது, இன்னொரு புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கிட்டத்தட்ட ஒரு முன் ருசி இப்படி தான் இருக்க போகுது, திமுக கேக் வாக் தான் ஈஸியாக வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை அப்படி எடுத்துக்கலாமா? இல்லை, இப்போ இருக்க சூழ்நிலையில திமுகவுக்கு தான் அட்வான்டேஜ் டு டிஎம்கே தான் இப்போ ஃபீல்டு. அதில் ஒன்றும் மாற்றம் இல்லைன்னு வச்சுங்களேன். நீங்கள் எவ்வளோ கருத்துக்கு எதிராக சொல்லலாம், பெரிய எதிர்ப்பு இருக்குன்னு சொல்லலாம், ஒரு அதிருப்தியில் இருக்காங்கன்னு சொன்னீங்கனாலும் நீங்கள் பட் ஃபீல்டில் வந்து திமுகக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இப்போ வரைக்கும். நம்மளுக்கு அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. பட் ஈரோடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் உண்மையிலேயே இப்போ நீங்கள் நாம் தமிழர் என்ன நினைக்கிறாங்க, நாங்கள் எதிர்பார்த்ததோட அதிக வாக்குகள் வாங்கிட்டோங்கிற மாதிரியோ, நாங்கள் ஏன்னா போன முறையோட இந்த முறை கூடுதலாக வாங்கியிருக்கிறாங்க அவங்க. போன முறை 10,500 எடுத்திருந்தாங்க, இப்போ கூடுதலாக வந்துருக்குதுன்னு வச்சுங்களேன். பட் அது கிடையாது. என்னன்னா
திமுக அடுத்தது நீங்க நிக்கிறீங்க. நீங்க அட்லீஸ்ட் திமுகல வாங்கின பாதியாவது நீங்க வாங்கணும். நீங்க அப்பதானே எதிர்ப்புங்கிறத சொல்ல முடியும். கண்டிப்பா. நீங்க அதை அப்படித்தானே ஒத்துணும். ஏன்னா வேற யாரும் நிக்கல. நீங்க அப்படி இந்த விஷயத்துல ஒரு பெரிய தவறு பண்ணது அதிமுக அப்படிங்கிறது நீங்க பிளண்டரா தெரியுது. காரணம் என்னன்னா கிட்டத்தட்ட 26,000 பேர் 20,000 25,000 வாக்குகள் வந்து போட வேண்டிய வாக்குகள் போன முறை கிடைக்கல. பர்சன்டேஜ் குறைஞ்சதுக்கு காரணம் அதுதான். என்ன காரணம்னா அதிமுக புறக்கணிப்பு. அப்படிதான். நீங்க ஆரம்பத்திலே நம்ம பார்த்தப்ப என்ன சொன்னாங்க, நம்ம ஆளுங்க வாக்கு திமுக தரப்புல போய் ஒவ்வொரு இடத்துலயும் போனப்போ, நான் ஓட்டு போட முடியாதுண்ணே, நான் கட்சிக்காரன். யாரு? நிர்வாகிகள் சொன்னது. ஒய்ஃபும் மற்றவங்கலாம் வந்து ஓட்டு போட சொல்றானே. ஏன்னா நான் என்ன நிர்வாகியா இருந்துட்டு நானே ஓட்டு போட்டு போனேன்னா நாளைக்கு இந்த விரல்ல இருக்கிறத பார்த்துட்டு என்னைய சங்கடம் என்னடா அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னு இது நம்ம ஆளுங்க போனவங்கள்ட்ட அது தெளிவா சொன்னது. பட் இது இன்னொரு விஷயம் நல்லா தெரியுது. 100% அதிமுக வாக்குகள் சீமானுக்கு போகலைங்கிறது கண்கூடா தெரியுது நமக்கு. ஆமா, அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. போன வாக்குகள் வந்து கிட்டத்தட்ட பிஜேபிக்கான வாக்குகளா இருக்கும். ஒரு 5,000 ஒரு 7,000 வாக்குகள் அந்த பிஜேபி ஆதரவாளர்களுக்கான வாக்குகள். காரணம் என்ன, இந்த பெரியார பேசுனதுக்கு அவங்க வந்து அந்த நன்றி கடனை வந்து சீமானுக்கு வாக்களிச்சிருக்கணும். அதுதான் ஒரு சூழ்நிலைன்னு வச்சுக்கோங்களேன். பட் திமுக இது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் அட்வான்டேஜ் என்னன்னா, வழக்கமான இடைத்தேர்தல் மாதிரி இது இல்லை. பெருசா என்ன 2 தெருவுக்கு ஒரு மந்திரிங்கிற மாதிரி சூழ்நிலையெல்லாம் இல்லை. கிட்டத்தட்ட முழுக்க நீங்க முத்துசாமியே அவரு, நீ எம்பி, அடுத்தது கேண்டிடேட் 3 பேர் மட்டும்தான் ஒவ்வொரு இடத்துலையும் அனௌன்ஸ்மெண்ட் வந்தாங்க. இது கிட்டத்தட்ட நார்மலான தேர்தல் மாதிரி தான். ஒன்று. பட் 2வது இன்னொரு விஷயத்த நம்ம பேசணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் இது நம்மளுக்கு திமுகக்கான ஒரு உறுதிப்படுத்தப்பட்டுருச்சு. ஏன்னா போன முறையும் நம்ம வந்து நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம தெளிவா நின்று ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். அதிமுக கோட்டை விட்டுருச்சு. கிட்டத்தட்ட நீங்க போன ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒர்க் பண்ண மாதிரி தான் இனிமே தான் அடுத்த எலெக்ஷன்ல தான் ஒர்க் பண்ண போகுது அதிமுக. பிஜேபி ஈரோடு கிழக்க பொறுத்த வரைக்கும் திமுக ஆல்ரெடி நீங்க 1 இயருக்கு முன்னாடி ஏற்கனவே ஒர்க் ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. ஈஸியான ஒரு விஷயம் இது. அதனால இந்த தொகுதி, அதாவது ஈரோடு கிழக்கு பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த முடிவுகள் தான். ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, இந்த தேர்தலில் மறைமுகமான பிஜேபி சீமான் கூட்டணிங்கிறத வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு. இந்த வாக்கு சதவீதமும் நீங்க வந்து கவுண்டிங்ல நடந்த கிடைத்த சில தகவல்கள்ல தெளிவா அதை மட்டும் தெரியுது. அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை சந்திரன். கண்டிப்பா சார். தொடர்ந்து பேசுவோம். தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி சார். நன்றி. நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.